அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மாயமான இந்திய மாணவர் சாகேத் சீனிவாசா 6 நாட்களுக்குப் பிறகு துரதிர்ஷ்டவசமாக சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம். 22 வயதான சாகேத் சீனிவாசா கலிபோர்னியா பல்கலைக்கழகமான பெர்க்லியில் முதுகலை வேதியியல் மற்றும் உயிர் மூலக்கூறு பொறியியல் படித்து வந்த ஒரு பிரகாசமான மாணவர் ஆவார். கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட இவர் 2025ஆம் ஆண்டு சென்னை ஐடியில் தனது இளங்கலை படிப்பை முடித்தார். அவரது கல்வித்திறன் அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் இருந்தது. சாகேத் வெறும் மாணவர் மட்டுமல்ல, ஒரு கண்டுபிடிப்பாளரும் கூட. குளிரூட்டும் அமைப்புகள் தொடர்பான காப்புரிமை பெற்ற ஒரு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பிலும் அவர் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி பெர்க்லி ஹில்ஸில் உள்ள அன்சா ஏரி அருகே அவர் கடைசியாக காணப்பட்டார். அதன் பிறகு அவர் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேடுதல் வேட்டை தொடங்கியது. உள்ளூர் காவல்துறை, பூங்கா அதிகாரிகள் மற்றும் சமூக தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து அன்சா ஏரி மற்றும் டில்டன் பிராந்திய பூங்கா பகுதிகளில் தீவிரமாக தேடினர். சாகேத்தை மீட்க சமூக வலைதளங்கள் மூலம் மக்கள் திரட்டப்பட்டனர். பலர் தாங்களாகவே முன்வந்து படகுகள் மற்றும் தேடுதல் நாய்கள் மூலம் உதவிகளை வழங்கினர். தேடுதலின் போது பார்க் ஹில்ஸ் பகுதியில் சாகேத்தின் பாஸ்போர்ட் மற்றும் லேப்டாப் அடங்கிய அவரது முதுகுப்பை கண்டெடுக்கப்பட்டது. இது விசாரணையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. தேடுதலை துரிதப்படுத்த சோனார் கருவிகள், ட்ரோன்கள் மற்றும் நீர்மூழ்கி வீரர்கள் பயன்படுத்தப்பட்டனர். ஒவ்வொரு இடமும் மிக துல்லியமாக பரிசோதிக்கப்பட்டது. பிப்ரவரி 16ஆம் தேதி அலமேடா கவுண்டி ஷெரீப் அலுவலக நீர்மூழ்கி குழுவினர் அன்சா ஏரியிலிருந்து சாகேத்தின் உடலை மீட்டெடுத்தனர். அவரது அரை நண்பர் இந்த தகவலை உறுதி செய்தார். சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் சாகேத்தின் மரணத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டது. சாகேத்தின் அரை நண்பரான பனீத் சிங் கடந்த சில வாரங்களாக சாகேத் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் அவரது குணத்தில் மாற்றங்கள் தெரிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சாகேத் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டதாகவும் மிக குறைவாகவே சாப்பிட்டு வந்ததாகவும் அவரது நண்பர் வேதனையுடன் பகிர்ந்துள்ளார். தனிமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக அவர் யாரிடமும் சரியாக பேசுவதில்லை என்றும் பெரும்பாலும் சிப்ஸ் மற்றும் குக்கீகளை மட்டுமே சாப்பிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் கடைசியாக பேசியபோது, யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூறியது அவரது மனவலியை வெளிப்படுத்துகிறது. இந்திய தூதரகம் தற்போது சாகேத்தின் குடும்பத்தினருடன் நேரடி தொடர்பில் உள்ளது. அவருக்கு தேவையான அனைத்து சட்ட மற்றும் தூதரக உதவிகளையும் வழங்கி வருகிறது. சாகேத்தின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து தூதரகம் மேற்கொண்டு வருகிறது. விரைவில் அவரது உடல் கர்நாடகாவில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு குடும்பத்தினரிடம் முறைப்படி ஒப்படைக்கப்படும். இந்த சம்பவம் வெளிநாட்டில் பயிலும் இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் மனநல ஆரோக்கியம் குறித்த புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. இது ஒரு எச்சரிக்கை மணியாகும். இந்திய வெளியுறவு அமைச்சகம் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு வழிகாட்டுதல்களை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தனிமையில் இருக்கும்போது மாணவர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதும் தேவைப்படும்போது உதவி கேட்பதும் மிகவும் அவசியம். சாகேத் சீனிவாசாவின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரது குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளுக்காக எப்போதும் இணைந்திருங்கள். இது உண்மை AI செய்திகள். நன்றி, வணக்கம்.